நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, மீனா தம்பி வந்து வீட்டுக்குள்ளே வரதுக்கு நின்றுட்டுருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு ஏப்பா அங்கேயே நின்றுட்டு உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து அவர் வாங்கிட்டு வந்தது எல்லாம் வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு. முத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ வந்து முத்து வந்து கொஞ்சம் கோவமாக வராரு. உடனே அதை பார்த்தோன்னே மீனா வந்து கையை பிடிச்சி கம்முன்னு இருங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து வந்து கூலாயிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து தம்பி வந்ததுக்கப்புறமா வந்து வாங்கறதுக்கு வராரு. வாங்கறதுக்கு வந்தோடனே முத்து வந்து எப்பவும் போல் நார்மலாக வாங்குறாரு. வாங்கி அதை பிரித்து பார்க்குறாரு. அதில் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறா. உடனே வந்து முத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கப்புறமா மீனா தம்பி வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உங்கள் அம்மா பாருங்க அப்படின்னு சொல்லி தராரு. தந்ததுக்கப்புறமா சட்டையை வந்து உடனே வந்து முத்து வந்து சட்டையை கழட்டிட்டு ஆல்ரெடி போட்டு சட்டையை கழட்டிட்டு அந்த புது சட்டை வந்து வாங்கிட்டு வந்த சட்டையை வந்து போட்டுறாரு. போட்டதுக்கப்புறமா ஃபிட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குல்லப்பா அப்படின்ட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃபிட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கு, என் மச்சான் பாருங்க எனக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கிறா, இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனாவோட அவங்க அம்மா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் வந்து முத்து கேட்குறாரு. உடனே அவங்களும் ஆமாப்பா சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்தை வந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. மீனா அவங்க அம்மா எல்லாரும் கிளம்புறாங்க. மீனா அம்மாவும் தங்கச்சியும் மீனா தம்பி வந்து கிளம்புறாங்க. அதை வந்து முத்து வந்து போய் விளையாடுறதுக்கு வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மீனா தம்பிகிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நீ வந்து இனியும் வந்து மாறல, நீ வந்து அந்த இதோடையே தான் இருக்கிற, நான் வந்து கோவப்படுவேன் நீ நினச்சி தானே கொண்டு வந்து கொடுத்த, ஆனால் வந்து நான் உனக்கு கோவப்படலை, உனக்கு என்ன கொடுக்க வேணுமோ மரியாதை, அந்த மரியாதையை வந்து நான் எல்லாத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கோ, இந்த மரியாதையை எப்பவுமே வந்து நீ வந்து தக்க வச்சுக்கோ, இதை வந்து வேற மாதிரி பண்ணிடாத, சிட்டிக்கிட்டே இனிமேல் வந்து நீ போய் இது பண்ணிட்டு இருக்காத, அவங்க கூட பழக்கம் பண்ணிட்டு இருக்காத, அவனை வந்து விட்டுரு, அவங்க கூட வந்து பழகாத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு. அட்வைஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா இப்போ தான் ஒரு கை தான் உடச்சு விட்டேன், இதுக்கப்புறம் வந்து காலை உடச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. இதை வந்து மீனா வந்து அங்கேருந்து பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணி வந்து கிச்சன் ரூமில் இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து வராங்க. விஜயா வந்து ரோகிணி வந்துட்டு தண்ணி வச்சு தட்டாத்த சுடுதண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து திரும்பி நிற்கவும் விஜயா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து எல்லார் வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க, எனக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு எதுக்கத்தான் எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கிறது சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படி சொல்லவும் விஜயா இருந்துட்டு எனக்கு எல்லாம் சந்தோஷம் தான், மீனா வீட்டிலேருந்து மீனா அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாம் வராங்க, இதே ஸ்ருதி வீட்டிலேருந்து அவங்க அம்மா வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் உன் வீட்டிலேருந்து யாருமே வரது இல்லையில, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு அதான் எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறாரில்ல அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே விஜயா இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியுது, இருந்தாலும் உங்கள் வீட்டில் உனக்குன்னு வந்து யாருமே வர்றக்கு பண்ணுறக்கு யாருமே இல்லையில, அதை நினச்சதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு என்னத்தை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா விஜயா இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சீக்கிரமாக அவர் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அம்மாவை பற்றி நலம் விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, நான் கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து வரேன் உங்களை பார்க்குறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி அவங்க அம்மாவும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஏதாவது விசேஷத்துக்கு வந்து வந்துட்டு போகும்போதெல்லாம் உனக்கு வந்து எங்கள் நினப்பு வருதில்ல, எங்களால் தான் உங்க கூட வந்து இருக்க முடியறதில்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லாட்டி நான் இந்த மாதிரி இல்லாட்டி கூட நாங்கள் வந்து இருந்துருவோம், ஆனால் உனக்கு உன் லைஃபுக்கு தான் அது பிரச்சனையாகும், அதனால தான் வர முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்துட்டு நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, இருங்க, நான் வந்து இந்த வாரத்தில் வந்து உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே மனோஜ் வந்து வந்துடுறாரு. உடனே ரோகிணி வந்துட்டு மனோஜ் வராங்க, நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி வந்து மீனாக்கும் முத்துக்கும் வந்து சுற்றி போகிறக்காக கொண்டு வந்திருக்காங்க, கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. உடனே வந்து விஜயா இருந்துட்டு எல்லாருக்குமே சுற்றி போடுங்க அத்தை, மனோஜ், ரோகிணி எல்லாரும் வாங்க, ரவி, ஸ்ருதி எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு எதுக்கு எல்லாத்துக்கும் சுற்றி போட சொல்கிறா, இவங்களுக்கு தானே கல்யாணம் நாள், இவங்களுக்கு தானே திருஷ்டி பட்டிருக்கோம், இவங்களுக்கு மட்டும் சுற்றினா போதும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லத்த, இனிமேல் வந்து கொஞ்ச நாளில் வந்து மனோஜ், ரோகிணி தான் கடை திறக்க போகிறாங்க, அப்போ அவங்க மேலே தானே திருஷ்டி பட்டிருக்கோம், அவங்களுக்கு தானே சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பாட்டி இருந்துட்டு இவங்க கல்யாண நாள் யாருக்கு, அவங்களுக்கு தானே சுற்றணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, நம்ம வீட்டு மேலே எல்லாருக்குமே கண்ணு தான், அதனால எல்லாருக்குமே தான் சுற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு அது என்ன உனக்கு அவங்க ரெண்டு பேத்து மேலே மட்டும் தனி பிரியம், தனி பாசம், எப்போ இதில் கூட வந்து மீனாக்கு வந்து தனியாக ஒரு இடத்த வந்து தரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து இதைத்தான் சொன்னேன், உண்மையாலுமே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அது எப்படி பாட்டி, எங்கேயாவது வந்து சிங்கப்பூர், மலேசியா அப்படி இருந்து பிறந்து வந்திருந்தா மீனா மேலேயே ஒரு அக்கறை இருந்திருக்கும், இல்லாட்டி உள்ளூருக்குள்ளேயே இருந்தாலும் பணக்கார வீட்டிலேருந்து வந்திருந்தா அம்மாவுக்கு வந்து அது மேலே கொஞ்சம் பாசம் இருந்திருக்கும், ஆனால் மீனா அப்படி இல்லையில, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து ஏன்டா இப்படி வந்து பப்ளிக்கில் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி உண்மை சொல்லிட்டு இருக்கிற, கம்முனு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. உடனே வந்து முத்து இருந்துட்டு என்னப்பா நானாவது மறைமுகமாக தான் சொன்னேன், நீ டேரெக்டாகவே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜயா வந்து என்ன நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க.
அதுக்கப்புறமா முத்து வந்து பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு மேலே மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. காலையில் 9 மணிக்கு சவாரிக்கு போகணும் நேரமாக, அதனால் போய் நான் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா உடனே பாட்டி இருந்துட்டு, எதுக்கு நீ மேலே போய் தூங்குறீங்க, ஏன் இங்கேயே தூங்க முடியாதா அப்படின்னு கேட்கவும், இல்லை பாட்டி நாங்கள் மேலே படுத்தா நான் படுத்தோடனே தூங்கிடுவேன், எனக்கெல்லாம் நல்ல மனசு இருக்குது, அதனால சீக்கிரமாக தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, என்ன பண்ணுறது அத்தை, அவங்க வந்து ஸ்ருதி ரவியும் வந்து வேலைக்கு போகிறாங்க, அதனால் வந்து ரூமில் படுத்தாதான் அங்கே தான் ஏசி இருக்குது, அதனால் அவங்க அங்கே படுத்தாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்களா, இல்லை என்ன மீனாவும் வந்து பூ வியாபாரம் பண்ணுறா, முத்துவும் டெய்லி வந்து நாள் முழுக்க கார் ஓட்டுறான் தானே, ஏன் நீ அவங்கள மட்டும் இது பண்ணுற, எதுக்கு அவங்க மட்டும் வெளியே படுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, அதுக்கு என்ன பண்ணுறது அத்தை, அவ்வளோதானே ரூம் இருக்குது அப்படி மாதிரி சொல்லவும், பாட்டி இருந்துட்டு, அதுக்கு அவங்க மட்டும் ஏன் வெளியே படுக்கணும், இன்றைக்கி நீங்கள் ரூம்லேயே படுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இல்லை பாட்டி நாங்கள் வந்து மேலே படுத்தாலே சீக்கிரமாக நான் தூங்கிடுவேன் அப்படி சொல்கிறாங்க. மீனாவை இருந்துட்டு, இல்லை பாட்டி பரவாயில்ல நாங்கள் படுத்து தூங்கிடுவோம், எனக்கு சீக்கிரமாக தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, இல்லைடா நாங்கள் வெளியே படுத்துக்கிறோம், நீங்கள் வேணால் உள்ளே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், முத்து இருந்துட்டு, இல்லை உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கல, நீங்கள் வந்து வெளியே படுக்க வேண்டாம், உள்ளேயே படுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் முத்தும் மாடிக்கு போயிடறாங்க. அப்போ வந்து மீனாவுக்கு வந்து கிச்சனில் இருக்கும்போது தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து மீனாவுக்கு வந்து ஸ்ருதி வந்து ஒரு இது வந்து கொடுப்பாங்க, கூடாரமாட்டம் அந்த இதை வந்து கொடுப்பாங்க. கொடுத்த உடனே வந்து மீனாவை ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறமா மேலே போய் அந்த கூடாரத்தை போட்டு ஸ்ருதியும் முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி வந்து ஸ்ருதி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் நம்ம இதையும் மறந்துட்டோம்ல, நம்ம வந்து அன்றைக்கி பாட்டி வீட்டுக்கு போயிருந்தப்போ எப்படி இருந்தது, நல்லா இருந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து, ஏன் உங்களுக்கு தான் கல்யாண நாளே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லவும், உடனே முத்து இருந்துட்டு, நமக்கு தான் 2 கல்யாண நாள் இருக்குதுல்ல, அப்போ வரும்போது நல்லா கிராண்டாக கொண்டாடிடலாம், இதே மாதிரி கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ நமக்கு 2 கல்யாண நாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி வந்த மாதிரியே வந்து இதில் வெளிச்சம் வருமா அப்படின்னு மீனா கேட்கவும், முத்து இருந்துட்டு, அது என்ன வந்துட்டா போச்சு, அன்றைக்கி மாதிரியே நிலாவும் வந்து வெளிச்சத்தை இது பண்ணுது பாரு அப்படின்ட்டு நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. விஜயா வந்து அண்ணாமலைக்கு பால் எடுத்துகிட்டு வந்து தராங்க. உடனே வந்து பாட்டி வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. பரவாயில்ல நீ என் பையனையாவது நல்லா பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து முத்து மீனா மட்டும் மாடியில் படுக்கிறது எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஏன்டா அப்படி பண்ணுற, எல்லோரும் வந்து வயசு பசங்க தானே, எல்லாருக்கும் ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, மாடியில் வந்து ஒரு ரூம் கட்டலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ரூம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு. உடனே அண்ணாமலை வந்துட்டு, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, அன்றைக்கே ஸ்ருதி அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, நானே கட்டித்தரேன்னு சொன்னாங்க, நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு திட்டுறாரு, அந்த அம்மா சொன்ன விதம் எப்படி இருந்தது, அவங்க யாரும் நம்ம வீட்டில் வந்து கட்டுறக்கு, நம்மளே கட்டிக்கலாம், அவங்க எது கட்டி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, அவங்க வீடு எவ்வளோ பெருசு பார்த்தீங்கல்ல அப்படிங்க, ஏன் நீ போய் இருந்துக்கலாம்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து கம்முன்னு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலைகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரூம் கட்டக்கான உண்டானதை பாரு, என்ன செலவானாலும் பரவாயில்ல, நீ வந்து ஏதாவது காசு வேணுனாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு கொடுக்குறேங்கிறீங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து இந்த மாதிரி வீடு கட்டுற பற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. நன்றி.